சுப்பானாகிய உங்கள் மேலே என் மேலேயும் தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை நினைத்தா ஆச்சரியமாக இருக்குங்க, திகைப்பாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு, என் மேலே வைத்திருக்கிறாருங்க. அவர் நம்பிக்கை வீண் போகுமா? போகாது. ரைட்? ஒரு உதாரணம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்ப்போமா? பழைய ஏற்பாட்டில் இந்த பூமியை ஆசீர்வதிக்க யாரை தெரிந்து கொள்ளுகிறாரு? அவன் என்னெல்லாம் பெயர்? பரதேசி. யார்? நம்ம ஆபிரகாம் தாத்தா பரதேசி தான் அறிமுகமாகிறாரு பைபிளில். இரண்டாவது யார்? குழந்தை பெற்றுக்கொள்ள சக்தியற்றவன். ஆனால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன வருகிறது? அல்லது ஆபிரகாம் மீது தேவன் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தார்? என்ன செஞ்சிடலாம்? அவனுடைய சந்ததியை வைத்து பூமியை நிரப்பி விடலாம். இந்த 100 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அந்த செத்துப்போன அவனுடைய சரீரத்திலிருந்து இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்துடலாம், ராஜாக்களை அவனுடைய சந்ததியிலே தோன்ற பண்ணி விடலாம் என்று ஆபிரகாம் மீது தேவன் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காருங்க. அந்த பரதேசிக்கு எவ்வளோ ஆஸ்தி வந்தது? பூமி தாங்க முடியாது. நடந்ததா இல்லையாங்க? அருமையான தேவர்களே, இஸ் காட். எஸ், ஹல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாடுக்கு வாங்க. உலகத்திற்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனோம் இல்லையா? யாரங்க செலக்ட் பண்ணார்? யாரை செலக்ட் பண்ண? யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார்? மீன் பிடிக்கிறவர்கள், அப்புறம் ரிஜெக்டடு டேக்ஸ் கலெக்டர்ஸ், குட் ஃபார் நத்திங் ஃபெலோஸ், அவர்கள் மேலே நம்பிக்கை வைத்தாருங்க. அதுவும் வீண் போகலையே. இன்றைக்கி செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர்கள் போட்ட விதை தானங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய தோமா வந்தார் அல்லவா இந்தியாவுக்கு. அவர்களை பார்த்தா சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஐயா, அந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் மேலே தான் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக அப்படின்னா என்ன பொருள்? இருங்கள் என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு என்னுடைய செய்தியை கேட்கிறீர்களோ, நீங்கள் அகில உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லங்க. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் நீங்கள் உப்பாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு விட்டீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஆமாம் ஆமாம் ஆமாம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க யார் மேலே நம்பிக்கை வைத்தார்? பயந்தாங்கொள்ளி, வீட்டு மாப்பிள்ளை, கொலை செய்தவன், திக்குவாயன், மந்தனாவு. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லையே. உன்னை பார்த்து தானே சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அதை சீரியஸாக எடுக்க மாட்டீங்களா? அந்த வசனத்தை தூக்கி அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுறதா? கர்த்தர் உன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் அருமையான தேவர்களே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண ஆசீர்வாதத்தோடு வாழ மாட்டீர்கள். இப்பொழுது செய்கிற ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் நடந்த அத்தனை அற்புதங்களை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய தேவாதி தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து நீங்கள் உலகத்தை உலுக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? உங்கள் மேலே தேவன் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அது பொய்யான நம்பிக்கை இல்லை. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.